தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் 69.72% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு மக்களவைத் தேர்தலில் 69.72% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக தருமபுரி மக்களவைத் தொகுதியில் 81.20% வாக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் 69.72% அளவிற்கு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, இறுதியாக அதிகாரப்பூர்வமாக ஒரு தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதியிலும் பதிவான வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 69.72% வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இந்த நிலையில தொடர்ந்து அந்த டேட்டா என்ட்ரி பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்ததால் அவ்வப்போது தேர்தல் ஆணையம் அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை ஒவ்வொரு 2 மணி நேரம் கொடுத்து வந்தாங்க. நேற்று சுமார் 7 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக 69.46% தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் பதிவாயிருப்பதாக தெரிவித்திருந்தாங்க. இருப்பினும் தொடர்ந்து சில பகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கக்கூடிய அந்த டேட்டா என்ட்ரி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவோம் நேற்று தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இறுதியான ஒரு ஃபைனல் அவுட்புட்டை கொடுத்திருக்காங்க. 69.72 தான் தமிழ்நாட்டில் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது நடைபெற்றிருக்கிறது. எனக்குரிய மொத்தம் உள்ள 6.2 கோடி வாக்காளர்கள்ல 4.7 கோடி வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக அதிகபட்சமாக தர்மபுரி மக்களவை தொகுதியில 81.20% குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில 53.96% குறைந்தபட்சமாக பதிவாகி இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி இந்த வாக்குகளை எண்ணப்படக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வமாக மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 69.72% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. நந்தா, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.